பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. மிஸ் செக்யூரிட்டி, ஸ்டூடெண்ட்டை கோல்டன் டியர் பின்னாடி போறத நிறுத்துங்க. அந்த டியர் பின்னாடி யார் பின் தொடர்ந்து போனாலும் அவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. கோல்டன் டியர்? ருத்ரா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல மேடம் கானன்கோ. ஹேவ் a great day. எனக்கு நல்லாவே புரியுது மேடம் கானுங்கோ. ஆனா 700 பசங்களை நான் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ருத்ரா, பால் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. நான் போய் எடுத்துட்டு வரேன். அட வாவ், இது என்னது? இந்த பால் தண்ணிக்குள்ள எப்படி போச்சு? நான் போய் எடுத்துட்டு வரேன். ருத்ராக்கு எதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க. மான் ரொம்பவே அழகா இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு அழகான மானா மறுபடியும் பார்க்கவே முடியாதுல்ல? வாங்க, அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வருண், கம். எனக்கு என்னமோ அது சரினே படல. அங்க போவாதீங்க, அங்க போவாதீங்க. சாண்டி, இந்த பால். அட, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சாண்டி, எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் கோல்டன் டியர் பின்னாடி போயிட்டாங்க. கோல்டன் டியர்? கோல்டன் டியர்? மிஸ் செக்யூரிட்டி, ஸ்டூடெண்ட்டை கோல்டன் டியர் பின்னாடி போறத நிறுத்துங்க. அந்த டியர் பின்னாடி யார் பின் தொடர்ந்து போனாலும் அவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. நில்லுங்க. அது ரொம்ப அழகான மான். அது கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நினைச்சேன். நீ மைரா வருண் மட்டும் போக விட்ட, ஆனா எங்களை தடுத்துட்ட. அந்த டியர் ஒரு ட்ராப். எல்லாரும் திரும்பி போங்க. நான் மைரா வருண் கிட்ட போய் ஆகணும். அது ஒதங்க போகுது பாரு. ருத்ரா, நீயா? நீ முன்னாடியே வந்திருந்தா மிஸ் பண்ணிருக்க மாட்ட. நாங்க ரொம்ப அழகான கோல்டன் கலர் மான் பார்த்தோம். எனக்கு தெரியும் மைரா. அதுக்கு தான் உங்களை அதை பின்தொடர்த்தி போறதை தடுக்க வந்திருக்கேன். கம் ஆன், லெட்ஸ் கோ பேக். கோ பேக்? ஆனா எதுக்கு ருத்ரா? நீயும் கூடவா? ஏன் நம்ம அந்த டியர் கூட போய் செல்ஃபி எடுத்துக்கலாம்? நான் மேடம் கானன்கோ மிஸ் செக்யூரிட்டி கிட்ட பேசுறத கேட்டேன். அந்த டியர் மக்களை சிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ராப்.
எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இங்க வருவாங்கன்னு. ஆனா நீங்க 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. இப்போ என்னோட வேலை எப்படி நடக்கும்? வேலை நடக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்றேன். ஒரு நாள் நான் இந்த ஐலாண்ட டிஸ்கவர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் என்ன நினைச்சேன்னா இங்கேயே தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க தங்கறதுக்கு வீடு, வயல், விவசாயம், எனக்கு தண்ணி, சாப்பாடு எல்லாம் தேவை. அதனால நான் டியர் மூலியமா நான் மக்களை இங்க கூப்பிட்டு டிராப் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் அவங்கள எல்லா வேலையும் செய்ய வைப்பேன். இங்க ஒருத்தர் ஒரு வாட்டி வந்துட்டா அவங்களால இங்க இருந்து திரும்பி போகவே முடியாது. உங்களாலையும் முடியாது. எங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்களாலையும் முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் அன்னைக்கு சந்தேகப்படாதீங்க. சரி, ஓகே, போ, முயற்சி பண்ணி பாரு. ருத்ரா, this is something mysterious. நீங்க எங்க போனாலும் என் எதிரில தான் நீங்க வருவீங்க. நம்ம ஐலாண்ட் ஸ்டார்டிங்ல தானே இருந்தோம். ஆனா இப்ப எப்படி நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கோம்? ஹலோ கிட்ஸ், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல உங்களால இங்க இருந்து திரும்பி போக முடியாதுன்னு. எனக்கு இங்க தனியா இருந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. சரி வாங்க, லெட்ஸ் சம் என்டர்டெயின்மெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதோட பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் டீர் தேர்றதுக்கு உங்களுக்கான வழி கிடைச்சிடும். ஒருவேளை நீங்க டீரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்களை திரும்பவும் போக விட்டுருவேன். நாங்க மான தேர்றதுக்கு நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வா ருத்ரா, நம்ம அதை தேடி கண்டுபிடிக்காம விடக்கூடாது. போய் தேடுங்க. போறது அவ்வளவு ஒண்ணும் ஈஸி இல்ல. இப்படியே உங்களை போக விட்டா அதுக்கப்புறம் என்னுடைய என்டர்டெயின்மென்ட் எப்படி நடக்கும் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ருத்ரா, சொல்ல போனா நீ இங்க கண்ணை மூடிக்கிட்டு கூட உன்னால இங்க வழிய கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னோட கேள்விக்கு ஒரு பதில சொல்லியே ஆகணும். சரியான பதில் கொடுத்தா வழி உனக்கு தானாவே கிடைச்சிடும். நீ மட்டும் கொடுக்கலனா என்னோட வேலைக்காரனா நீ இங்கேயே எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஓகே, கேள்வியை கேளுங்க. சரி, இத சொல்லுங்க. நீங்க படிக்கிற ஸ்கூல்ல டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 1112 பேரு. எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? அட, அவருக்கு மட்டும் என்ன தெரிஞ்சிருவா போது. நான் சும்மா கான்ஃபிடென்ஸா சொல்லிட்டேன்பா. அவருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா என்ன? இன்டெலிஜென்ட் பாய், நீ என் கிட்ட வா. தப்பான பதில் கான்ஃபிடென்ட்டா சொல்றதுனால தப்பு எப்பவும் சரியாயிடாது கண்ணா. என்ன படிச்சுக்கிட்டு இருக்கியோ? நான் அந்த மாதிரி பல ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்திருக்கேன். நீங்க என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டீங்களா? இப்ப நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அந்தர் மந்தர் காளி கலந்தர். யாரு உன்னை அடிச்சாங்களோ நீயும் அவங்கள வந்து வட்டி அடி. மைரா, தேங்க் யூ.
நீ பண்ண விஷயத்துக்கு நான் ஒரு நாள் உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன். மைரா வருண் அமைதியா இருங்க. லெட் மீ திங்க். மிஸ் செக்யூரிட்டி, ஸ்டூடெண்ட்டை கோல்டன் டியர் பின்னாடி போறதை நிறுத்துங்க. அந்த டியர் பின்னாடி யார் பின் தொடர்ந்து போனாலும் அவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நல்லாவே புரியுது மேடம் காணுங்கோ. ஆனா 700 பசங்களை நான் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க. 700 பசங்க? ஸ்கூல்ல மொத்தம் 700 பசங்க படிக்கிறாங்க. வாவ், சரியான பதில். உங்க ஸ்கூல்ல டோட்டலா 700 பசங்க படிக்கிறாங்க. இப்ப நீங்க 3 பேரும் போகலாம். ஆனா உங்ககிட்ட வழிய தேடுறதுக்கு வெறும் 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பாய். இப்ப என்ன பண்ணலாம்? சீட்டர் மெஜிஷியன் நம்மள நல்லா சிக்க வச்சிட்டாரு. சில் மைரா, தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நம்ம மனசு எப்பயுமே அமைதியா இருக்கணும். உன்னால இங்க கண்ணை மூடிக்கிட்டு கூட வழிய கண்டுபிடிக்க முடியும். மைரா, எனக்கு வழி கிடைச்சிருச்சு. கண்ணை மூடிக்கோங்க. அப்புறம் எதிரில இருக்கிற பேனியன் ட்ரீக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. என்ன? கண்ணை மூடிக்கிட்டு எப்படி? கண்ணு மூடிக்கோங்க. டைரக்டா உள்ள வந்துருங்க. வருண், do it. ட்ரீல டோர் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் ருத்ரா? எனிமி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தப்ப கண்டிப்பா செஞ்சிருவாங்க. ஸ்னேக் மெஜிஷியன் சொன்னாரு இங்க நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வழியா தேடலான்னு. நானும் ட்ரை பண்ணேன். அப்புறம் ட்ரீல வாசல் கிடைச்சது. அங்க பாருங்க. நீங்களா இந்த வாட்டி 2 ஸ்னேக் ஹெட்ஸோட வந்திருக்கீங்களா? உங்கள மாதிரி சேட்டைக்கார பசங்க கிட்ட மோதுறதுக்கு எனக்கும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் தேவைப்படும். என்ன, என்னோட மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்ல இது வரைக்கும் யாராலையுமே வழிய கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க 3 பேரும் வழிய கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை பாராட்டியே ஆகணும். நாங்க தான் வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் எங்களை போக விட மாட்டீங்க? இல்ல பசங்களா, நான் உங்களை அவ்வளவு சுலபமா இங்கிருந்து போக விட்டுற மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட இன்னொரு கேள்விக்கான பதில சொல்லி ஆகணும். அடடா, சும்மா சும்மா கேள்விக்கு மேல கேள்வி கேட்காதீங்க. என்ன கேள்வியை மொத்தமா எல்லாம் ஒரேடியா கேளுங்க. நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? சரி, கேள்விய கேக்குறேன், கேளு. நிலா சூரியனால ஒளிக்குது, அப்புறம் நான் என்னால ஒளிக்கிறேன். நான் யாரு சொல்லு. அப்புறம் நான் எத்தனை இருக்கேன்? இதுக்கான பதில நீங்க இப்போ சொல்லுங்க. இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. வருண், உன்னால இந்த கேள்விக்கு ஆன்சர் கெஸ் கூட பண்ண முடியாது. எனக்கு தெரியும். எது ஒளிக்கிறதுக்கு சூரியனோட ஒளி தேவையில்லையோ அது ஸ்டார்ஸ். அது தன்னோட ஹீட்டால ஒளிக்கும், சூரியன் ஒளிக்கிற மாதிரி. அப்புறம் அதோட எண்ணிக்கை 200 பில்லியன் ட்ரில்லியன். ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். ஸ்டாரோட எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது. ஆனா இப்படித்தான் கெஸ் பண்ணுவாங்க. அது 200 300 பில்லியன் இருக்கும்னு சொல்லுவாங்க. போங்க, தேடி கண்டுபிடிங்க. கண்ண மூடிக்கோங்க. வலி ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இந்த ஐலாண்ட்ல வலி கண்ணு முன்னாதான் தெரியும். வருண், எல்லா ட்ரீலையும் வலி இல்ல. நம்ம கண்ணை மூடி ஃபோக்கஸ்டா யோசிக்கணும்.
எஸ் ருத்ரா எஸ், வெளியே போகிறதுக்கு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். Ibaiska Zibaiska Magical Net Creato. சாரி டியர், ஆனா நீ கொஞ்ச நேரத்துக்கு நெட்ல இருந்தாகணும். மூணு ஹெட்டோட வந்துட்டீங்களா? உங்களுக்கு இன்னும் கூட புரியலையா? நீங்க எத்தனை ஹெட்ஸோட வந்தாலும் சரி, நாங்க உங்களுக்கு பயப்பட மாட்டோம். எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் இதுவும் புரிஞ்சிடுச்சு. நீங்க 3 பேருமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்போமா? ஆனா நீ தானே சொன்ன நாங்க டியரை கண்டுபிடிச்சிட்டா எங்களை நீ விட்டுருவேன்னு சொன்னல. நீங்க ரொம்பவே அப்பாவியா இருக்கீங்க. நான் சொன்னது பொய். நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இதைத்தான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். உங்களால வழிய கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு. ஆனா நீங்க நான் நினைச்சத ரொம்பவே புத்திசாலியா இருக்கீங்க. மிஸ்டீரியஸ் ஹைலாண்ட்ல இது வரைக்கும் யாருமே கண்ணை திறந்து கூட வழிய கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க 3 பேரும் கண்ணை மூடிக்கிட்டே வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்ககிட்ட ரொம்ப நிறைய வேலையை வாங்க முடியும். நீங்க போய் சொன்னீங்க, ஆனா ருத்ரா எனக்கு போய் சொல்ல மாட்டான். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாதீங்க. ஸ்னேக் பாய்சனை பிளாக் பண்ணு. ருத்ரா, அவனை விடாதே. ருத்ரா, ருத்ரா. ருத்ரா, மோலியோ பயன்படுத்துற உங்களுடைய ஃப்ரெண்ட் இப்போ ஃபிளாட் ஆயிட்டான். இப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க?
Ibaiska, Zibaiska, boom, chick, chick, boom! இல்ல என்ன வெளியே எடு, என்ன வெளியே எடு, ப்ளீஸ் என்ன வெளியே எடு. நீங்க போயிடுங்க, நான் உங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். போயிடுங்க, திரும்பி போயிடுங்க, போங்க. நாங்க தனியா போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க இவங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. யார் யார் எங்க இருந்து வந்தீங்களோ அவங்க எல்லாம் அதே இடத்துக்கு போயிடுங்க. இதோ எல்லாரையும் நான் அனுப்பிட்டேன். என்னையும் என் இடத்துக்கு நீ அனுப்பிடு, அனுப்பு. ஒரே ஒரு கண்டிஷன்ல தான் போக விடுவோம். நாங்க திரும்பி போகும்போது இந்த கோல்டன் மானையும் கூட தான் கூட்டிட்டு போவோம். எங்க கொண்டு போகணுமோ அதை நீங்க கொண்டு போங்க. ப்ளீஸ் என்னையும் போக விட்டுருங்க. யூனிகார்ன், இனி இங்க எந்த டேஞ்சரும் இல்லைன்னு நீங்க சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூனிகார்ன், இப்போ இந்த பியூட்டிஃபுல் கோல்டன் டியர் நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்ல எல்லா அனிமல்ஸ் கூட இருக்கும். பாய் ருத்ரா, நானும் இங்கிருந்து போயிடுறேன். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எப்படிப்பட்ட மேஜிக்கல் ட்ரிங்க் தயார் பண்ணிருக்கேன்னா இத குடிக்கிறதால உங்க எல்லாருடைய பவர்ஸும் என்ஹான்ஸ் ஆயிடும். இத நீங்க குடிச்சதுமே நீங்க உங்களுக்குள்ள சேஞ்சஸை ஃபீல் பண்ணுவீங்க. மேடம் கானன்கோ, வித் யுவர் பெர்மிஷன் லெட்ஸ் ஹேவ் எ ட்ரையல் ஆஃப் மேஜிக்கல் ட்ரிங்க். பெர்மிஷன் கிராண்டட் மிஸ்டர் மெக்டிஷியன். மிஸ்டர் ஈகிள் மேன், இந்த ட்ரிங்க் அவங்களுக்கு தரீங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னோட பவர்ஸ், யாரோ என்னோட பவர் எல்லாம் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. காப்பாத்துங்க, தடுத்து நிறுத்துங்க. நீங்க நினைச்சது ரொம்ப சரிதான் மேடம் கானன்கோ. உங்க எல்லாருடைய மேஜிக்கல் பவர்ஸும் நான் இந்த ஜாடியில கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே பவர்லெஸ்ஸா மாறிடுவீங்க. என்னோட பவர், என்னுடைய பவர்ஸ். ருத்ரா! மிஸ்டர் மெக்டிஷியன், நீங்க என்ன பண்றீங்க? ருத்ரா, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. மிஸ்டர் மெக்டிஷியன், நீங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணீங்க? அட பெருசா ஒண்ணும் இல்ல. இவங்க எல்லாருடைய பவர்ஸையும் நான் என்னுடைய மேஜிக்கல் ஜார்ல கைது பண்ணிட்டேன். இனி இன்னையில இருந்து நான் ஸ்கூலுடைய புது பிரின்சிபல். அப்புறம் நான் மட்டும் மாறல, என்னோட சேர்ந்து ஸ்கூலுடைய முதலாளியும் மாறிட்டாங்க. அவருக்கு இங்க இருக்கிற இந்த பழைய டீச்சர்ஸை யாரையும் பிடிக்கல. அதனால இவங்களுக்கு டாடா பை பை சொல்றதுக்கு முன்னாடி அவர் இவங்களுடைய பவர்ஸை பறிச்சிட்டாரு. ஸ்கூல் புது முதலாளியா? யார் அது?
நான் மேஜிக், நான் மாயாஜாலம். எனக்கு பயப்படுங்க, நான் தான் ஷாக்கால். ஹலோ ருத்ரா, இன்னிலிருந்து இந்த ஸ்கூலுக்கு புது முதலாளி நான் தான். இப்போ இந்த அட்வான்ஸ் மேஜிக் ஸ்கூல் ரொம்ப பழசாயிடுச்சு. நான் இன்னிலிருந்து இதுக்கு ஒரு புது பேர் கொடுக்க போறேன், சூப்பர் அட்வான்ஸ் மேஜிக் ஸ்கூல். அப்புறம் இங்க இருக்கிற படிப்பு நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். இங்க இருக்கிற டீச்சர்ஸ் இனிமே இந்த ஸ்கூலுக்கு தேவையில்லை. நான் புதுசா எல்லா டீச்சரை அப்பாயிண்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி பழைய டீச்சர்ஸ்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் உன்னோட தேவையும் வேண்டாம். ஈகிள் மேன், ருத்ராவுக்கு அந்த மேஜிக் ட்ரிங்க கொடு. சிறப்பு, மிக சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கு. ருத்ரா, இந்த ட்ரிங்க்ஸ் நீ குடிச்சதும் உன்னோட பவர்ஸ் எல்லாம் வெளியேறிடும். அப்புறம் அந்த மேஜிக்கல் சேருக்குள்ள எல்லாம் கைது ஆயிடும். ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? இப்ப சொல்லு பாக்கலாம், ருத்ராவோட வயசை வச்சு ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்கன்னு. இல்ல. ஓ ஓ ருத்ரா, ருத்ரா, நீ என் கூட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உன்னோட டீச்சர்ஸ நீ எப்ப காப்பாத்துவ? ருத்ரா, இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன் வாய்ப்பு உன் கையை விட்டு போயிடுச்சு. பாவம். லக 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 லக. ருத்ரா, உன்னோட மேஜிக் அந்த பறவைங்க கிட்ட வேலை செய்யாது, சுத்தமா வேலை செய்யாது. ஏன்னா அந்த பறவைங்க மேல என்னோட மேஜிக் கவசம் இருக்கு. அது என்னோட மேஜிக்கல் பவர். அதுங்க என்னோட பேச்ச மட்டும்தான் கேக்கும். அதனால நீ என் பேச்ச கேட்டு உன் பவரை என்கிட்ட கொடுத்துரு. ஒரு கையில பவரை கொடுத்துட்டு மறு கையில டீச்சர்ஸுங்களை கூட்டிட்டு போ. புரியுதா? உன்னால அவங்க எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. சொல்லு, சம்மதமா? சான்ஸே இல்ல ஷாக்கால். ருத்ரா ருத்ரா ருத்ரா, நீ ரொம்ப பிடிவாதக்காரன். சரி, இருந்தாலும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன், வாங்கிக்க. உன்னோட முயற்சினால அந்த டீச்சர்ஸுங்களை காப்பாற்ற முடியல. உன்னால முடிஞ்சா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்களை காப்பாத்திக்க. உன்னோட பார்வைய நீ அந்த ஸ்கூல் பக்கமும் கொஞ்சம் கவனிச்சிக்க. ஒரே ஒரு தடவை பாருப்பா, அப்ப உனக்கே அது புரியும். என்ன பிடிக்காது, எரிச்சு காப்பாத்துங்க. இங்க பாரு, இவன் மேஜிக் பண்றான். கிட்ட ஏன் மேஜிக் வேலை செய்ய மாட்டேங்குது? மாயரா, இங்க இருந்து ஓடிரு.
மைரா வருண், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ருத்ரா எங்க? ஸ்கூலுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, ஆனா அவனை எங்கேயும் காணோம். ஹவ் மீன்! ருத்ரா உங்க மாமுக்கு பாடத்தை கற்பிக்க போயிருக்கான். ஷாக்காலோட இருந்து இருந்து உங்க 2 பேருக்கும் தீய புத்தி வந்துருச்சு. நான் ப்ராமிஸ் பண்றேன், எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அந்த பேர்ட்ஸ் எங்க மம்மியை கூட இங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு தெரியுமா? ஏன் திடீர்னு பேர்ட்ஸோட சத்தம் குறைஞ்சிருச்சு? பேர்ட்ஸ் இங்க இருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து கிளம்பலாம். ருத்ராக்கு நம்மளோட தேவை இருக்கலாம். சீக்கிரம் வாங்க. ஃபாஸ்ட் ருத்ரா! அட, என்ன இது? ருத்ரா, எதுக்கு எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துற? பவர்ஸ் மேல உனக்கு எதுக்காக அவ்வளவு மோகம்? என்கிட்ட பவரை கொடுத்துட்டு எல்லாரையும் காப்பாத்திக்க. கமான், சீக்கிரம். உங்களுக்கு என்னோட பவர் வேணும்ல? இத வாங்கிக்கோங்க. ருத்ரா, எனக்கு அந்த ஜாரை திருப்பி கொடுத்துரு. அந்த பேர்ட்ஸ் இங்க எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது எந்த டைரக்ஷன்ல டீச்சர்ஸ கொண்டு போச்சோ அதோட ஐலாண்ட் அங்கதான் இருக்கும். ருத்ரா, பேர்ட்ஸ்! ருத்ரா! மேடம் காணுங்கோ, ப்ளீஸ் ஹெல்ப், எங்களை காப்பாத்துங்க. பசங்களா சாரி, ஆனா நான் இப்ப ஹெல்ப்லெஸ் தான். எங்க பவர் மொத்தத்தையும் அந்த மிஸ்டர் மெக்டிஷன் பறிச்சிட்டாரு. ருத்ரா ஸ்கூலோட சேவியர்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவன் எங்க போனா? இதுக்கு பின்னாடி ஷாக்காலோட கை இருக்குன்னு நல்லாவே தெரியும். ருத்ரா ஷாக்கால தடுக்க ரொம்பவும் முயற்சி பண்ணான். ஆனா ஷாக்கால் அவரோட பேர்ட்ஸ் அனுப்பி எங்களை பிடிச்சிட்டாரு. ருத்ரா சேஃபா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சேஃப் தான். பசங்களா, இப்ப நம்ம பொறுமையா இருந்தாகணும். ருத்ரா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் வருவான். ருத்ரா, எனக்கு நல்லா தெரியும் நீ இங்கதான் ஏதோ ஒரு புதருக்குள்ள மறைஞ்சு இருக்கேன்னு. வெளியில வந்துரு. ஒருவேளை இந்த குகையோட முன்பாதைய நான் திறந்துட்டேன்னா அப்புறம் அந்த பறவை உள்ள போய் எல்லாரையும் சாப்பிட்டுரும். அவங்கள காப்பாத்தணும்னா உன்னோட பவர்ஸை என்கிட்ட கொடுத்துரு. அவங்கள காப்பாத்த இப்ப உன்கிட்ட எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இப்ப இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நீதான் ருத்ரா.
நீங்க எதுவும் பண்ணாதீங்க, போங்க. ஷாக்கால், வேணாம் ஷாக்கால், அந்த மாதிரி பண்ணாதீங்க, நிறுத்துங்க. நோ ஷாக்கால், போதும், உங்க ஆட்டத்தை நிறுத்துங்க. நான் உங்களுக்கு என் பவர்ஸை கொடுக்க ரெடியா இருக்கேன். நில்லுங்க. நான் உங்களை பிஸியா வச்சுக்கிறேன். நீ இந்த மேஜிக்கல் பவர்ஸ் ஜாரை கொண்டு போய் டீச்சர்ஸ் கிட்ட கொடு. ஷாக்கால், நான் வந்துட்டு இருக்கேன். உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துற ருத்ரா. டீச்சர்ஸ், இந்த ஜார்ல உங்க எல்லாரோட பவர்ஸும் இருக்கு. நீங்க எல்லாரும் சீக்கிரமா உங்க பவர்ஸை திரும்பி வாங்கிட்டு ருத்ராவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஷாக்கால், எடுத்துக்கோ என்னோட லாஸ்ட் பவர். மைரா, இந்த நேரத்துல இந்த பவர் எங்களை விட ருத்ராவுக்கு தான் ரொம்ப தேவை. நான் மேஜிக், நான் மாயாஜாலம், எனக்கு பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா கேட்ச். இப்போ எல்லாரோட பவர்ஸும் உன்னோடது. Thank you, மைரா. ஷாக்கால், இப்ப நீ வாங்கின என்னோட பவர்ஸ திரும்பி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. என்னோட பவர்ஸ் என் பாடிக்குள்ள வர வர என் பாடியில இருக்கிற டீச்சர்ஸோட பவர்ஸ் அவங்க உடம்புக்குள்ள போயிடும். Ibaiska, Zibaiska, boom, chick, chick, boom! என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விடுங்க. வேண்டாம் 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 வேண்டாம். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. நல்ல குணமாயிட்டேன். எனக்கு என்னோட பவர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. எனக்கும் சரியாயிடுச்சு. என்னோட பவர்ஸ் திரும்ப கிடைச்சிடுச்சு. எல்லாருக்கும் பவர் திரும்ப கிடைச்சிருச்சு. வேண்டாம் 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 வேண்டாம்ப்பா, விட்டுருங்க. ஐயோ அம்மா, வேண்டாம், வலிக்குது. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்க பாருங்க, உங்க பவரை நீங்க தனித்தனியா செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, தப்பு நடந்து போச்சு. மிஸ்டர் மெட்டிஷன், மிஸ்டர் மெட்டிஷன், ப்ளீஸ் இவங்க பவர்ஸ் இவங்களுக்கு திருப்பி கொடுத்துரு. என்ன காப்பாத்து. ஷாக்கால், இப்போ ஸ்கூல்ல புது டீச்சர்ஸை எப்படி சேர்க்க போறோம்? பட்ட காயத்திலே திரும்பவும் அடிக்கிறியே. சுயநினைவுக்கு திரும்பு, சுயநினைவுக்கு திரும்பு. ஓ, நார்மல் ஆயிடு. இனிமே நான் உன்னை ஹிப்னாட்டிஸ் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்ல.
நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தீங்க? இது எந்த இடம்? அப்படியா? அப்ப ஷாக்கல் தான் உங்களை ஹிப்னோடைஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ண வச்சாரா? பிளான்ல நல்லாதான் இருந்துச்சு. ஆனா வழக்கம் போல ருத்ரா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. ஆமா. ஷாக்கால், நீங்க ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு விழுந்து புரண்டுனாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். அப்புறம் யாரு மத்தவங்களுக்கு குழிய பறிக்கிறாங்களோ அதுக்குள்ள அவங்களே விழுந்துருவாங்க. இப்ப சொல்லு, உன்னை என்ன பண்ணலாம் ஷாக்கால்? இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் மேஜிக், நான் மாயாஜால். என்ன பார்த்து பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். ருத்ரா, ருத்ரா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை எனக்காக நீ பயந்து காட்டு ப்ளீஸ். ருத்ரா, ருத்ரா. ஷாக்கால், இனிமே உனக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. இந்த பேர்ட்ஸ் கூட தான். என்ன இதுக்கு எங்க கொண்டு போதுங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க? எனக்கு தெரியாது ஷாக்கால். இப்ப இந்த பேர்ட்ஸுக்கு உன்னை எங்க விடணும்னு தோணுதோ அங்க கொண்டு போய் விட்டுடும். இது கொஞ்சம் கூட சரியில்லை ருத்ரா. ஷக்லீனா, உங்க அண்ணனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். என் அண்ணன் எனக்கே ஆபத்தை ஏற்படுத்தி இருக்காரு. என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது. சாரி. ருத்ரா, இந்த ஷாக்கால் எப்படியும் திரும்பி வருவா. கண்டிப்பா வருவா. மேடம் பிரின்சிபல், நீங்க உங்க ஸ்கூல்ல எனக்கு டீச்சர் ஜாப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். மேஜிக் அப்புறம் டெக்னாலஜியை ஒன்னா சேர்த்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னு உங்களோட டீச்சர்ஸ் பசங்களுக்கு எல்லாருக்கும் நான் கத்து கொடுப்பேன். சோ நைஸ், வெரி குட். அப்புறம் நீங்க டெக்னாலஜியும் மேஜிக்கையும் சேர்த்து நிறைய கத்துக்கிட்டீங்க. எங்க பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் சார். எங்க ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அதுக்காக தேங்க்யூ வெரி மச். ஓ மேடம் காருன்கோ, நான் இங்கிருந்து ஆரம்பத்தை ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. நானும் இதைத்தான் விரும்புறேன். நீங்க பசங்களுக்கு இந்த புது மேஜிக் டெக்னாலஜியை பத்தி நீங்க சொல்லி கொடுக்கணும். நான் உங்களோட டீச்சர்ஸ் அப்புறம் பசங்க எல்லாருடைய டேட்டா பேக்கப்பை இந்த லேப்டாப்குள்ள நான் எடுத்துக்கிறேன். ஓகே? அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஃபியூச்சர்ல நீங்க எப்ப வேணும்னாலும் உங்கள யாராவது தேவைப்பட்டாங்கன்னா அவங்கள பேக்கப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நிச்சயம் அவங்கள ரியல்ல இருந்து கொண்டு வர முடியும். ஓகே? இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்க லேப்டாப்குள்ள போக போறீங்க. ஒரு நிமிஷம். வாட் யூ மீன்? நான் ஒரு வேளை லேப்டாப்குள்ள போயிட்டா அப்புறம் நான் எப்படி வெளியே வருவேன்? டோன்ட் டிஸ்டர்ப். ஒரு வாட்டி நீங்க உள்ள போயிடுங்க, அப்புறம் நான் உங்களை வெளியும் கூட்டு வருவேன். அடா, அவர் என்ன கைது செய்யணும்னு நினைக்கிறாரு? இல்ல, வேண்டாம், நான் உள்ள போக விரும்பல. நீ இந்த லேப்டாப்ல கைது ஆயிடுவேன். அப்புறம் இந்த இடத்துக்கு நான் பிரின்சிபல் ஆயிடுவேன். யாராவது இவரை தடுத்து நிறுத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இவரை நான் லேப்டாப் குள்ள இழுக்கிறாரு.
ருத்ரா, மேடம் காலன்கோ, இదంతా ఏంటి? ருத்ரா என்ன காப்பாத்து. இவர் புது டீச்சர். இவர் என்ன மேஜிக் கத்துக்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியல. டீச்சர்ஸ் எல்லாரோட பேக்கப் எடுத்துக்கிறதுக்கு அவங்கள லேப்டாப் குள்ள இழுக்கணும்னு நினைக்கிறாரு. ருத்ரா என்ன காப்பாத்து. ருத்ரா, உன்னால அவங்கள காப்பாத்தவே முடியாது. நீ முயற்சி கூட பண்ணாத. டெக்னோ மெஜிஷியனுக்கு எதிரில எல்லாருமே ஃபெயில் தான். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. நீ என்கிட்டயே டயலாக விடுறியா? இப்ப பாரு நான் உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ருத்ரா காப்பாத்து, காப்பாத்து ருத்ரா, காப்பாத்து. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. எவ்வளவு தூரம் ஓட முடியும் ருத்ரா? நான் உனக்காக வந்துகிட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் ருத்ரா? அவர் எத்தனையோ டீச்சர்ஸையும் பசங்களையும் லேப்டாப் குள்ள இழுத்துக்கிட்டாரு. மேடம் கானன்கோ, நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது செய்யலாம். ருத்ரா ஹெல்ப் 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 ஹெல்ப். ருத்ரா ஹெல்ப். ருத்ரா ஹெல்ப். ருத்ரா ருத்ரா ஹெல்ப் ஹெல்ப். ருத்ரா ருத்ரா. ருத்ரா ஹெல்ப். ருத்ரா. இப்ப நீ யாரையும் கைது செய்ய முடியாது. மிஸ்டர் டெக்னோ மியூசிஷியன், நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ உங்க லேப்டாப்ல கைதா இருக்கிற டீச்சர்ஸும் பசங்களையும் எல்லாரும் வெளியே விடுங்க சீக்கிரம். இல்லைன்னா என்னோட கெட்டவ யாருமே இருக்க மாட்டாங்க. டெக்னோ மெஜிஷியனுக்கு எதிரில நீங்க எல்லாருமே ஃபெயில் தான். அப்புறம் நீயும் தான் ருத்ரா. பாய் பாய். எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? எல்லாரும் போங்க. அவர் திரும்ப வரதுக்குள்ள எல்லாரும் போயிடுங்க. எல்லாரும் திரும்பி போயிடுங்க. எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? டெக்னோ மெஜிஷியனுக்கு எதிரில எல்லாருமே ஃபெயில். இனி லேப்டாப் தான் உங்க எல்லாரோடைய ஜெயில். இப்ப பாருங்க, நான் அவருடைய லேப்டாப்பையும் உடைச்சிடுறேன்.
அந்தர் மந்தர் காளி கலந்தர் சூ மைரா வருண்! அச்சச்சோ, நான் என்ன இப்படி ஒரு வேலையை போட்டுட்டேன். சாரி வருண். வருண், சாரி. மைரா, டோன்ட் வரி, நம்ம எல்லாரையும் காப்பாத்திரலாம். முதல்ல இங்க இருந்து வா. ஓடி ஓடி நீங்க கலைச்சு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் என் லேப்டாப்குள்ள நீங்க வந்துதான் ஆகணும். என்னோட லேப்டாப் கொடுத்துரு. என்னோட லேப்டாப்பை கொடுத்துரு. என்னோட லேப்டாப். நீங்க எல்லாரும் லைப்ரரியில புக்ஸை தேடுங்க. டெக்னோ மெஜிஷியனை பத்தி எழுதியிருக்கிற புக் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சாரி ருத்ரா, நான் இந்த மியூசிஷியனுக்கு எதுக்காக ஸ்கூல்ல வேலை கொடுத்தேனே தெரியல. இதெல்லாம் என்னோட தப்பு தான். டோன்ட் வரி மேடம் கானன்கோ, எல்லாம் சரியாயிடும். அடா, நீங்க என்ன நினைச்சீங்க? என்னோட லேப்டாப்பை பறிச்சிட்டா என் வேலை நடக்காதுன்னு நினைச்சீங்களா? இல்ல, என்கிட்ட டேப் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, என்னால எது வேணும்னாலும் யூஸ் பண்ண முடியும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை அட்டாக் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிபடி. நீங்க என்னோட லேப்டாப்பை பறிச்சிட்டா அதுல இருந்து என்னால டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களா? இப்போ எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஹலோ, என்னால இந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண முடியல. ருத்ரா, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணு. ருத்ரா, ருத்ரா, இப்போ உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ருத்ரா, ருத்ரா, எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நீங்க எல்லாரும் இங்க பாருங்க. பை பை. மேடம் கானன்கோ, நம்ம அவரை எப்படிப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னா அங்க எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்க கூடாது. எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போங்க சீக்கிரம். நீ சொன்னது சரிதான் ருத்ரா, வா.
டெக்னோ மெஜிஷியனுக்கு எதிரில் எல்லாருமே ஃபெயில் தான். இனிமே லேப்டாப் தான் உங்க எல்லாரோட ஜெயில். எல்லாரும் வெளியே போங்க. ஸ்கூலை விட்டு வெளியே போங்க. போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரமா கிரவுண்டுக்கு போங்க. சீக்கிரம் சீக்கிரம், எல்லாரும் ஸ்கூலுக்கு வெளியே போங்க. எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நல்லதா போச்சு, நீங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டீங்க. இதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ என்னால ஒரே நேரத்துல உங்க எல்லாரையும் பேக்கப் எடுக்க முடியும். மேடம் கானன்கோ, அவரை தடுக்கிறதுக்கு நான் அவர்கிட்ட போய் ஆகணும். கேளுங்க. கமான் டீச்சர்ஸ், இது நம்ம சர்வைவலோட போராட்டம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்போ சரிசமமான போட்டி நடக்கும். இங்க எந்த ஒரு கேஜெட்டும் இல்ல. அப்படியா? உனக்கு அப்படி தோணுதா என்ன? இங்க எந்த ஒரு கேஜெட்டுமே இல்லைன்னு. ஒருவேளை நான் மட்டும் விரும்பினா உலகத்துல இருக்கிற எல்லா லேப்டாப்பையும் நான் இங்க வர வச்சிருவேன். மேடம் கானன்கோ, ஒரு லேப்டாப் கூட மேல வரக்கூடாது. ரேஸ் ஃபயர் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சிருங்க. கமான் டீச்சர்ஸ். என்னை பத்தி என்ன நினைச்ச? என்ன அவ்வளவு சீக்கிரமா உன்னால முடிக்க முடியும்னு நினைச்சியா என்ன? முடியவே முடியாது. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. Bye bye. ருத்ரா, நான் ஒரு ஸ்பெஷல் லேப்டாப் உனக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணிருக்கேன்.
உன்னோட பேக்கப் நான் இதுக்குள்ள எடுத்துப்பேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க நான் மந்திரத்தை சொல்றதுக்கு என் கையை ஓபன் பண்ணி ஆகணும். Focus and believe. Focus and believe. Focus and believe. Focus and believe. ஒருவேளை ஏதாவது வைரஸ் நான் அந்த லேப்டாப்ல அப்லோட் பண்ணா அப்ப என்னால அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ருத்ரா, நீ இன்னும் சின்ன பையன், தோல்வியை ஏத்துக்க. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை எனக்கு சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். என்ன இங்கிருந்து எப்படியாவது வெளியேத்து. இல்ல டெக்னோ மியூசிஷியன், இப்போ நான் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க போறேன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க. இவர் இங்க இருந்து கூட்டிட்டு போ. ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நீ எல்லாரையும் காப்பாத்திட்ட. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.